Hi, hello, welcome to my channel. So, இன்னைக்கு நம்ம சேனலை A Day in My Life and also இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பெனிஃபிட் எதை பற்றி வந்துட்டு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ் சொல்ல போகிறேன்னு பார்க்கலாமா? நம்ம வந்துட்டு நைட்டு வந்துட்டு நிறைய சாப்பாடு வச்சு, அதாவது முன்னாடி நாள் நிறைய சாப்பாடு வச்சு நம்ம காலையில் எழுந்துச்சு கஞ்செல்லாம் குடிச்சிருப்போம். ஆக்சுவலாக அது வந்துட்டு ரொம்ப நாள் ஆகினாலும் ஆயிருக்கலாம், இல்லை இப்போ வந்துட்டு ரொட்டீன் பண்ணிட்டு வரவங்களும் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி பழைய சோறு சாப்பிட்டா நமக்கு என்னென்ன நல்லது, என்னென்ன வந்துட்டு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கிடைக்கும், ஸோ எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பழைய சோறுன்றதை நம்ம காலை உணவாக தான் எடுத்துக்கணும். ஸோ அப்போது வந்துட்டு நமக்கு ஏற்படுற நன்மைகளை பற்றி பார்க்கலாம். லைக் ஒரு வெயில் காலத்தில் நீங்கள் எடுத்துகிட்டு வரீங்க. ஸோ இந்த பழைய சோறு வந்துட்டு வெயில் காலத்தில் எடுத்துகிட்டு வரீங்கன்னா உங்களுடைய உடல் சூட்டை வந்துட்டு குறைக்கும். ஆக்சுவலி உடம்பு ரொம்ப சூடாகுது அப்படின்லாம் சொல்கிறவங்க இதை காலையில் நீங்கள் வந்துட்டு சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக வந்துட்டு உங்களுடைய உடல் சூட்டை வந்துட்டு குறைக்கவும் உதவும். ஸோ உடம்புல வந்துட்டு ரொம்ப டீஹைட்ரேஷன் கம்மியாக இருக்குது, டீஹைட்ரேஷனாக இருக்குது, ஸோ அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு தண்ணி மட்டும் குடிக்கிறது இல்லாமல் இந்த மாதிரி பழைய சோறு காலையில் சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்கள் உடம்பு ரொம்ப ஹைட்ரேட்டடாக இருக்கும். ஸோ இதனால் நமக்கு நீர் சத்தும் அதிகமாக கிடைக்கிறோம். ஸோ அதனாலேயே நம்ம வந்துட்டு காலையில் இந்த கஞ்சி, அதாவது இந்த பழைய சோறை வந்துட்டு எடுத்துகிட்டு வரலாம். அண்ட் காலை உணவாக நம்ம இந்த பழைய சோறு எடுத்துகிட்டு வரும்போது நம்மளுடைய லேசினஸ் எல்லாமே போய் நம்ம ரொம்ப எனர்ஜெட்டிக்காக ஆகும். அதாவது நம்மளுடைய சோர்வு, அதுக்கப்புறம் ஒரு மாதிரி சோம்பேறித்தனமாக இருப்போம். ஸோ அதை எல்லாமே போயிட்டு ரொம்ப சுறுசுறுப்பாக வந்துட்டு வேலைகள்லாம் பார்க்குறதுக்கு உதவியாக இருக்கும். ஸோ நிறைய பேருக்கு சூடு, ஸோ அதனால் வந்துட்டு வயிற்றில் புண்ணு வர்றது, அப்புறம் வந்துட்டு குடலில் புண் வர்றது, ஸோ இதெல்லாம் தடுத்து நம்மளுக்கு வந்துட்டு நோய் ஏற்படாமல் நோய் வந்துட்டு தடுக்கவும் உதவுது. ஸோ மோஸ்ட்டாக நோய் எதிர்ப்பு சக்தி இல்லைன்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ அவங்களும் காலை சாப்பாடை வந்துட்டு இந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ நார்மலாக வந்துட்டு சாப்பாட்டில் இருக்கிறது கார்போஹைட்ரேட் தான் அதிகமாக இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த மாதிரி நைட்டில் சோப் பண்ணி வச்சது அந்த பழைய சாப்பாட்டில் வந்துட்டு நமக்கு இரும்பு சக்தி ரொம்ப அதிகமாகுது. நிச்சயமாக எனக்கு தெரிஞ்சு இதற்காகவே நீங்கள் வந்துட்டு எடுத்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு எடுத்துக்கோங்க, இன்னுமே ரொம்ப நல்லதாக இருக்கும். ஸோ நமக்கு நிறைய ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் இருக்கும், நிறைய பேக் யூஸ் பண்ணுவோம், பட் ஆனால் சரியாகாது. ஆனால் இந்த மாதிரி காலையில் வந்துட்டு இந்த சாப்பாட்டு சாப்பிட்றதுனால நம்மளுடைய ஸ்கின் ரொம்ப பிரைட்டன் ஆகி அண்ட் ரொம்ப ஸ்மூத் ஆகி நமக்கு வந்துட்டு நல்லா பலன்னு ஸ்கின் கொடுக்கும். ஸ்கின் ப்ராப்ளம்ஸும் வந்துட்டு சரியாகும். ஸோ நிச்சயமாக வீட்டில் அம்மாலாம் வந்துட்டு இந்த பழைய சோறு கொடுத்தாங்கன்னா மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க. இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது, ஸோ மிஸ் பண்ணாமல் சாப்பிடுங்க. ஸோ இப்போ வாங்க நம்ம வந்துட்டு A Day in My Lifeக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம குக்கிங் வேலை வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு ஒயிட் ரைஸ் வச்சாச்சு. அண்ட் அதுக்கப்புறமா வந்துட்டு இதுக்கான சூப்பர் மீல். ஆக்சுவலாக இது வந்துட்டு ஒரு கம்ஃபர்ட்டான மீல்னு சொல்லலாம். நீங்கள் இதுக்காக பிரியாணி எல்லாத்தையுமே வந்துட்டு ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஐ திங்க் மோஸ்ட்டாக நிறைய பேருக்கு வந்துட்டு இந்த டிஷ் பிடிக்காது, ரசம் தான். ஆனால் எங்கள் வீட்டில் செய்கிற ரசம் ரொம்ப பிடிக்கும். ஸோ இல்லை அந்த மிளகு சீரகம் போட்ட டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். ஆக்சுவலாக தனியாக மிளகு தூள் இதெல்லாம் போட்டு கொடுத்தாங்கன்னா இந்த பொங்கலில் மிளகு போடுறது இதெல்லாம் நிச்சயமாக யாருக்குமே பிடிக்காது. பட் ஆனால் எனக்கு என்னன்னு தெரியல, இந்த ரசத்தில் இருக்கிற மிளகு வந்துட்டு ரொம்ப பிடிக்கும். பட் ஆக்சுவலி அது நார்மலாக எப்படி இருக்கணும்னா, ஸோ பெப்பர் பவுடராக போட்டு, ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு மம்மி செஞ்சு தருவாங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அந்த தக்காளி ரசம், எனக்கு ரசம்னாலே பிடிக்கும். அதில் வெரைட்டி ஆஃப் ரசம்ஸ் இருக்குது. உங்களுக்கு அதெல்லாம் தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா அதுக்கான சைட் டிஷ்ஷும் போயிட்டுருக்கு, கொத்தவரங்காய் பொரியல். ஸோ இந்த கொத்தவரங்காய் வந்துட்டு நம்ம கார்டன்லேயே ஹார்வெஸ்ட் பண்ணது. ஆக்சுவலாக இதோட மெத்தட் எப்படி வந்துட்டு ஹார்வெஸ்ட் பண்ணுன்ற மெத்தட் வேணும்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் டைம் சீட்ஸ் போடும்போது ஸோ அதை ப்ராப்பராக வந்துட்டு எப்படி நம்ம போட்டு வளர்க்கணுன்றத வீடியோவில் வரும். ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் திஸ் இஸ் ஆல்சோ பெஸ்ட் காம்பினேஷன். ரசத்துக்கு வந்துட்டு ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, நான்வெஜ் மட்டும்தான் வச்சு சாப்பிடுவாங்க. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி பொரியலும் வச்சு சாப்பிடுவாங்க, இல்லை ரசம் மட்டும் சாப்பிடுவாங்க. ஒரு சிலருக்கு ரசமே பிடிக்காதுங்க. ஸோ ஆனால் எங்களுக்கு அப்படிலாம் கிடையாது. ரசத்துக்கு கூட எது வச்சு சாப்பிட்டாலும் ரொம்ப பிடிக்கும். அண்ட் முக்கியமாக இந்த மாதிரி சைட் டிஷ்ஷஸ் எது வச்சாலுமே சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்துட்டு ரசம் ஃபேவராக இருந்தால் மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஐ எம் அ பிக் ஃபேன் ஆஃப் ரசம். அதுவும் எங்கள் அம்மா வைக்கிற ரசம்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த பொரியல் ரெசிபி வேணும்னாலும் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இது நம்ம ரசம் மட்டும் இல்லாமல் சாம்பார், அப்புறம் லெமன் சாதம், புளி சாதம், ஸோ இந்த மாதிரிலாம் வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் ஆல்சோ வீடியோக்கு யாரெல்லாம் லைக் போடலையோ கண்டிப்பாக லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப மோட்டிவாக இருக்கும், நெக்ஸ்ட் வீடியோஸ் கொடுக்கறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அதுக்கப்புறமா நானும் வந்துட்டு இன்றைக்கி தலை குளிக்க வேண்டியது. ஸோ ஏன்னா வந்துட்டு சண்டே குளித்தது ரொம்ப நாள் ஆகிருக்கும்ல, ஸோ அதனால் வந்துட்டு தலை குளிக்கலான்ட்டு குளிச்சுட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் ஹேர் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு ஸ்கூலுக்கு கிளம்பியாச்சு. ஸோ இதோட இந்த vlogகும் முடியுது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் அண்ட் யூஸ்ஃபுல் வீடியோஸோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ, பாய்.